உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்து எழுந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு இந்த பூமியிலே கிறிஸ்தவ மார்க்கம் வெகு திரளாக பரப்பி இருப்பதற்கான காரணம் என்ன? இந்த உலகத்தை முழுவதும் கணக்கெடுத்தால் முதலாவது கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகம். அதற்கு அடுத்தாற் போல முஸ்லிம் மார்க்கத்தார், அதற்கு அப்புறமாக தான் மற்ற மதங்கள் எல்லாமே அதற்கு பிறகுதான் வருகிறது. இவ்வளவு தீவிரமாக கிறிஸ்தவ மார்க்கம் பரம்புவதற்கான காரணம் என்ன? கிறிஸ்தவ மார்க்கம் வந்து ஒரு ஜீவனுள்ளதான ஒரு மார்க்கம். எப்படி ஒரு விதையில ஜீவன் இருக்கும் போது அந்த விதை வந்து அப்படியே முளைத்து அது 2 இலையை விட்டு அப்படியே வளர்ந்து பெருகி பெருகி கடைசியில் அதை கனி கொடுக்கும் போது பல ஆயிரம் விதைகளை வந்து கொடுக்கிறதோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதையாக இந்த பூமியில வந்து விழுந்தார். அவருக்குள் இருந்ததான ஜீவன் உயிர்த்தெழுதலின் மூலமாக அது முளைத்தது. அந்த முளைத்ததான அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை இன்றைக்கும் அவரை போல அநேக ஜனங்களை இந்த பூமியிலே உருவாக்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழவிட்டால் இப்படி ஒரு கூட்டம் எல்லாம் அவசியம் இல்லை. வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவிட்டால் எங்களுடைய பிரயாசம், எங்களுடைய பிரசங்கம் விரதாவாக இருக்கும். அவர் உயிர்த்தெழவிட்டால் நீங்களும் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆண்டவர் பாவத்தில் இருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாவம் மன்னிக்கப்படும்படியாக நாம எந்த விலைக்கிரயத்தை கொடுக்கவில்லை. நமக்காக ஆண்டவராகிய இயேசு அவருடைய சொந்த ஜீவனை விலைக்கிரயமாக கொடுத்து, வேதம் சொல்கிறபடி அவருடைய ஜீவனை மீட்கும் பொருளாக கொடுத்து அவர் நம்முடைய ஆத்துமாவை வந்து மீட்டு எடுத்தார். இந்த காரியத்தை செய்வதற்கு இந்த ஜனங்கள் எல்லாரும் வழிபடுகிறதான எந்த தெய்வமே முன் வரவில்லை. ஆனால் நாம் வழிபடுகிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்காக தன்னுடைய சொந்த ஜீவனை அவராக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவர் நினைத்திருந்தால் அவர் பிடிக்க வந்ததான மனிதர்கள் அழித்திருக்க முடியும். அவர் நினைத்திருந்தால் சிலுவையிலிருந்து இறங்கி வந்திருக்க முடியும். அவர் நினைத்திருந்தால் இந்த ஜனங்களுக்கு மறைந்து போயிருக்க முடியும். அவர் நினைத்திருந்தால் அவர் பரலோகத்திற்கு ஆவியாக இந்த ஜனங்களுடைய கையில மாட்டாமல் போயிருக்க முடியும். ஆனால் அவர் அந்த வல்லமையெல்லாம் பயன்படுத்தாமல் அவர் ஜனங்களுடைய கையில தன்னை ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நம்முடைய பாவங்களில் இருந்து நாம் விடுதலை அடையும்படியாக. அவர் ஒருவேளை மரித்து அப்படியே போயிருப்பார் என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்காது. வேதத்திலே சொல்லி இருக்கிறபடி நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து நாம் நீதிமான்களாக ஜீவிக்கும்படியாக அவர் இன்றைக்கு வந்து உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் மாம்ச கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும் அவருடைய செயல்களை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். காற்றை நாம் பார்க்க முடியவில்லை. காற்று இல்லை என்று சொல்லி யாராவது சொல்வார்கள் என்றால் அவங்களை பார்த்து நம்ம சொல்ல, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, காற்று தான் இருக்கான எல்லாம் அசைது, நீ இப்படி காத்துலன்னு சொல்ற, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்க, யாரும் காற்று இல்லைன்னு சொல்ற நம்ம சொல்லுவோம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில, நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் அவர் ஜீவிக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அநேக நன்மைகளை வந்து செய்திருக்கிறார். எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறார், எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். இயேசு என்பதான பெயரை சொன்னாலே இந்த உலகத்தில் உள்ள எவ்வளவு பெரியதான ஆவிகளாக இருந்தாலும் அது நடு என்று சொல்லி நடுகிறது என்றால் அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஒருவேளை ஜனங்கள் நினைக்கிறது போல அவர் மனிதனாக இருந்தவர் மரித்து போய்விட்டார் என்றால் இல்லாத தெய்வத்துடைய பெயரை சொல்லும் போது எந்த சாத்தானுக்கு பயப்படவே மாட்டான். இருக்கிற தெய்வத்தை நான் சொல்லுகிறபடினாலதான் அந்த சாத்தான் என்ன செய்கிறான்? பயப்படுகிறார். நாம் விசுவாசத்தோடு இந்த சாத்தானுக்கு கட்டளையிடும் போது அவன் அலக்கழித்து அவன் அதாவது அலறி ஜனங்களை விட்டு போவதற்கான காரணம் என்ன? அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் இங்கே இருக்கிறார். அவர் உங்களுக்குள் இருக்கிறார். சிறிய மனுஷனுடைய இதயத்திற்குள்ளாக அகில உலகத்தையும் அண்டா சராசரங்களை படைத்ததான தேவன்
அவர் நமக்கு உள்ள இருக்கிறார் என்பது அது மிக பெரியதான ஒரு ரகசியம். ஒரு பெரிய பொருளை ஒரு சின்ன பொருளுக்குள்ள என்ன செய்ய முடியாது, அடக்க முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு காரியம். ஒரு சிறிய ஒரு டம்ளர் இருக்கிறது. இந்த சிறிய டம்ளருக்குள்ள ஒரு குடத்தை கொண்டு வந்து என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. பெரியதற்குள்ளதான் சிறியதை வைக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அவர் வானத்தை விட்டு இறங்கி, பரலோகத்தை விட்டு இறங்கி, அவர் தம்மை தாழ்த்தி தன்னை சிறியவராக ஒரு மாற்றி நமக்குள் வாசமாய் இருக்கும்படியாக அவர் வரத்தை பெற்றுக் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய இருதயம் தேவன் தங்கும் ஆலயம். இது ஆலயம் என்று சொல்லப்பட்டால் இது ஒரு கட்டடம். ஆண்டுடைய நாமத்தை நாம் ஆராதிக்கிற காரணத்தினாலே இது மகிமையடைந்திருக்கிறது, அவ்வளவுதான். இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்காவிட்டால் இது ஒரு சாதாரண கட்டடம் தான். ஆனால் மனிதனுடைய இருதயம் தேவன் தங்கும் ஆலயமாய் இருக்கு. எனவே தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை, ஆலயம் எப்படி கெடுக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஆலயத்தை கெடுத்தாங்க. எப்படி கெடுத்தாங்க? அந்த இடத்துல வியாபாரம் நடந்தது. எங்க? தேவனுடைய ஆலயத்துல வியாபாரம் நடந்தது. தேவனுடைய ஆலயத்துல வட்டி தொழில் ரொம்ப சிறப்பா நடந்தது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே புறாம் இருக்கிறவருடைய ஆசனங்களையும் காசுக்காருடைய பலகைகளையும் அவர் கவிழ்த்து விட்டு சாட்டையினால் சவுக்கை உண்டாக்கி எல்லாரையும் என்ன செய்தார், அடித்து விரட்டினார். அவர் அடிச்சு விரட்டின நேரத்துல யார் அவரை திருப்பி அடிக்கல? ஏன் திருப்பி அடிக்கல? ஆசாரியர்களுக்கு பவர் உண்டு, தேவாலயத்தில் முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு பவர் உண்டு. ஆனா இவர் வந்து ஒரு சாதாரண மனிதனாக அந்த நாளில் எண்ணப்பட்டவர். தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் நமக்கு தெரியுமே, இவருடைய சகோதரர்கள் அங்கே இருக்கிறாங்களே, இவர் யோசேப்புடைய குமாரன் தான், அப்படியெல்லாம் வந்து சொல்லப்பட்டவர். அப்படி உள்ளதான ஒருவர் தேவனுடைய ஆலயத்திலே போய் சவுக்கை உண்டாக்கி அங்கே அடிக்கும் போது யாரும் இவரை திரும்பி அடிக்கவில்லை. காரணம் என்னவென்றால் அவர் செய்தது சரி. என்னுடைய பிதாவினுடைய வீட்டை நீங்கள் வியாபார வீடாக மாற்றி விட்டீர்கள். பிதாவினுடைய வீடு என்பது தேவனை பிதாவை ஆராதிக்கிறதான இடமாக மட்டுமே இருக்க வேண்டும். இந்த கட்டடம் தேவனுடைய ஆலயமாக நாம் வந்து அங்கீகரிக்கிறோம். இந்த ஆலயத்துல தேவனை உயர்த்துகிறதான துதி மட்டுமே இருக்க வேண்டும். தேவனை ஆராதிக்கிறது ஆராதனை மட்டுமே இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த ஆலயம் மகிமையுள்ளதான ஒரு இடமாக வந்து மாறும். இந்த இடத்திலே கடந்து தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கிறதான நாமே இந்த ஆலயத்தை குறித்து மதிப்பில்லாதபடி நாம் எண்ணினால் நடந்தால் இந்த ஆலயத்தில் வருகிறதான தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ்வுடையும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து இந்த சின்ன இதயத்திற்குள்ள அவர் வாசமாயிருக்க, எங்க போனாலும் அவர் நம்மளோட கூட நம்பிக்கை இருக்கா? உங்களோட ஆண் வருகிற நம்பிக்கை இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களோடு கூட வந்தால் ஏன் வந்து பயப்படுறீங்க? ஏன் மனுஷனை பார்த்து பயப்படுறீங்க? அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. எந்த ஒரு மனிதனுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் மேல் அதிகாரம் கிடையாது. ஓரளவு ஒரு மனுஷனை பேசலாம், ஒரு விசுவாசியை பேசலாம். ஆனால் அதிகமாக பேசினா ஆண்டவருடைய கரம் வந்து அங்கே குறிக்கிடும். அவர்களை ஆண்டவர் அடக்குவா. என்னைக்கும் உங்களை பேச்சு கேட்க வைக்க மாட்டார். என்னைக்கும் நீங்க நிந்திக்கப்பட வைக்க மாட்டார். என்னைக்கும் ஜனங்கள் உங்களை நெருக்க வைக்க மாட்டார். என்னைக்கும் ஜனங்கள் உங்களை ஒடுக்க வைக்க மாட்டார். லிமிட்டேஷன் தாண்டி போகும்போது உங்களுக்குள் உயிரோடு எழுந்து இருக்கிறதன் ஆண்டவர் அங்கே குறுக்கிட ஆரம்பிப்பார். அன்றைக்கு அவர்கள் நினையாத நேரத்தில் அவர்களுக்கு அழுவி சடுதியாகி வந்துவிடும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள் இருக்கிற விசுவாசம் என்னை ஆண்டவர் தனியே இருக்க விடவில்லை. அவர் எப்போது என்னோடு கூடவே தான் இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாலும் சில கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். வருகிறீங்களா? கிதியோனோடு கூட ஆண்டவர் இருந்தார். ஆனா கிதியோன் ஒரு நேரத்துல அவருடைய நாவலே சொல்றாரு, ஆண்டவர் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் மீதியான நிமித்தம் இவங்க பயந்து ஆலைக்கு பக்கத்துல வந்து தங்களுடைய தானியங்களை எல்லாம் அடித்து அவர்கள் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த மீதியானியர்கள் எங்களை ஒடுக்குறாங்க,
ஆண்டவர் எங்களோடு இருந்தா எப்படி அவர்களை எங்களை ஒடுக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் இந்த கிதியோன் சொல்றான். ஆனா தேவன் எதுவும் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஒரு மனிதன் நீ மேற்கொள்வது போல அத்தனை பேரை நீ மேற்கொண்டு என்ன செய்ய வெற்றி பெறுவாய். தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்குள்ளாக ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்குள் இருக்கிற ஒரு விசுவாசத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். விசுவாசம் எல்லாம் நீங்கள் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிறதான ஜெயம். உங்களுடைய விசுவாசம் பொல்லாத பிசாசுகளை ஜெயிக்கும். உங்களுடைய விசுவாசம் மனிதர்களை ஜெயிக்கும். உங்களுடைய விசுவாசம் சகல சூழ்நிலைகளை ஜெயிக்கும். அந்த உயிரோடு எழுந்து இருக்கிறதான ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார் என்று நம்புகிறதான நம்பிக்கையை நம்ம வாயில அறிக்கை செய்ய வேண்டும். உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். உங்களுக்கு உள்ள இருக்கிற விசுவாச நம்பிக்கை சாத்தானுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அதை அறிக்கை செய்யும் போது சாத்தான் உங்களை பார்த்து ரொம்ப பயப்படுவான். ஒருவேளை மனிதர்கள் உங்களை நெருக்கலாம். குறிப்பிட்ட காலங்கள் நேரங்கள் வரும்போது உங்களை பார்த்து பயப்படுகிறத ஒரு நிலையை யார் மாற்றுவாங்க? ரத்தம் மாற்றம். இப்ப நீங்க சிலரை குறித்து பயந்துட்டு போகலாம். சிலர் நம்மளை விரட்டிட்டு இருப்பாங்க, சிலர் நம்மள என்ன செய்வாங்க, விரட்டிட்டு இருப்பாங்க. விடக்கூடாதுன்னு சொல்லி பல்வேறு விதங்களில நமக்கு சோதனைகளை கொடுப்பாங்க, வழிமறிப்பாங்க. ஆனா இப்போ நீங்க அவர்களுக்கு பயந்து இருக்கலாம். ஒரு நாள் வரப்போகுது, சீக்கிரத்தில் அந்த நாள் வரப்போகுது. உங்களை பார்த்தாலே எல்லா ஜனங்களும் என்ன செய்வாங்க, ஏதோ ஒரு சத்தியமாக இருக்கிறது, ஒண்ணுமே செய்ய முடியவில்லை, எவ்வளவோ காரியங்களை செய்து பார்த்தாய் விட்டது, ஒண்ணுமே செய்ய முடியவில்லை என்று சொல்கிறதான ஒரு சாட்சியை உங்களுடைய காதுகளாலே கேட்க முடியும். ஒரு நாள் ஒரு மந்திரவாதி சொல்றாரு, நேரடியா சொல்றாரு, எவ்வளவோ உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு செய்து பார்த்துட்டேன், ஒன்னும் செய்ய முடியல, ஏதோ ஒரு சக்தி உங்களிடத்துல வந்து என்ன செய்யும் சொன்னா குறிப்பிட்டதான இந்து கோயிலுக்கு குறிப்பிட்டதான இந்து கோயிலுக்கு என்னுடைய குடும்பத்தில் உள்ளதான நான் தான் மூத்தவர், அது ஆட வேண்டும் என்பதற்காக ஒரு வைத்தியம் ஏந்த மட்டும் செய்து பார்த்தாராம். அவரே என்னிடத்துல சொல்லதான சாட்சி, ஏந்த மட்டும் வருது உங்களை நெருங்க முடியல, அனுப்புறேன் வருது உங்களை நெருங்க முடியல. யார் இருக்கிற நமக்குள்ள? இயேசு, உயிரோடு இருந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறார், நெருங்க முடியாது. ஊழியக்காரர்களுக்குள்ள மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் பக்கத்தில் நெருங்க முடியாது. ஆத்மநேசர் திருச்சபை என்பது ஒரு விசேஷமான திருச்சபை. இன்னைக்கு அனைவருக்கு இதனுடைய மேன்மை தெரிகிறதில்லை. ஆத்மநேசர் திருச்சபையை பார்த்தாலே, ஆத்மநேசர் திருச்சபை பெயரை கேட்டாலே பொல்லாத ஆவிகள் எல்லாம் நடுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த உயிரோடு எழுந்த இயேசுடைய பெயரை மறுபடியும் நாம சொல்லுகிறோம். இந்த இயேசுடைய பெயரையே உயர்த்துகிறோம். சிலர் சொல்றாங்க இவர்கள் இயேசு நாமக்காரர்கள் என்று சொல்லி. இயேசுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியில கட்டிடப்படவில்லை. ரெண்டே நாமம் தான் உண்டு, ஒன்று இயேசுவின் நாமம், இன்னொன்று சத்துருடைய நாமம். நீங்கள் இயேசுடைய நாமத்தில் இல்லாத சத்துருடைய நாமத்துல தான் நீங்கள் போக வேண்டும். இந்த இயேசுடைய நாமத்தை யார் யார் உயர்த்துகிறீர்களோ, இந்த உயிர்த்தெழுந்த இயேசுடைய நாமத்தை நீங்கள் யார் யார் வாயில நீங்கள் உச்சரிக்கிறீர்களோ, அவர்களை பார்த்தாலே சாத்தானுக்கு நடுக்கம் பிடித்து விடும். மனிதர்கள் ஒருவேளை இப்போது உங்களை பார்த்து பயப்படாம உங்களை நெருக்கலாம், ஒடுக்கலாம். ஒரு நாள் வரும் அவர்களை அறியாமலேயே அவர்களுக்குள்ளாக ஒரு பயத்தை ஆண்டவர் வைத்து விடுவார். முதலாவதாக தாவீதை சவுல் பயமில்லாமல் அவனை துன்புறுத்தும்படியாக, அவனை கொல்லும்படியாக அலைஞ்சிட்டே இருக்கிறான். ஆனா வேதம் சொல்கிறது, தாவீதை குறித்ததான பயம் சவுலுக்கு பிடித்து விட்டது. வர வர தாவீதுடைய குடும்பம் விருத்தி அடைந்தது. சவுலுடைய குடும்பம் வர வர என்ன ஆகிவிட்டது? பலவீனமாகி விட்டது. நீங்கள் தாவீதுடைய ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறபடினாலே, தாவீதின் தேவன் உங்களுக்குள் இருக்கிறபடினாலே வர வர என்ன அடைவீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, நம்ம திருச்சபையில் வரவங்க எல்லாம் என்ன அடைகிறாங்க? யாரும் கீழாக முதல்ல இருந்ததுல இருந்து கீழான மாதிரி நான் கேள்விப்படவில்லை, இல்லவும் இல்லை. வேற திருச்சபையில இருந்து வருகிறவங்க கூட சிலர் சொல்றாங்க. நேற்று ஒரு தம்பி வீட்டுல வேலை செய்வதற்கு வந்தார், வேற திருச்சபையை சார்ந்தவர் தான். நம்ம சபையில சனிக்கிழமை உபவாச ஜபத்துல பங்கெடுக்கிறவர்.
அப்போ ஒரு சாட்சி சொன்னார். திடீர்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு 805 ரூபாய் காணிக்க தந்தார். ஒரு கூலி வேலை செய்யறவங்க வாரத்துக்கு 805 ரூபாய் கொண்டு காணிக்க தந்தார். இப்போ கூலி வேலை செய்யறவர் இவர்கிட்ட 805 ரூபாய் எப்படி காணிக்க வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம். என்ன காரணத்தினால அப்போ அவர் சொல்றாரு, உங்களிடத்துல நான் காணிக்க தர ஆரம்பிச்சு 2 மாசம் ஆகுது. உங்களிடத்துல காணிக்க தர ஆரம்பிச்சு இத்தனை வருஷமா நான் வந்துட்டு இருக்கேன். நீங்க காணிக்க ஒண்ணுமே சொல்லல. ஆனா நானாக முடிவெடுத்து இந்த பாஸ்டர் தான் நமக்காக பிரயாசப்படுற, அந்த பாஸ்டர் தான் நமக்காக உபவாசம் நமக்காக ஜோம்புறார் என்று சொல்லி நானா முடிவெடுத்து நான் கொடுக்க ஆரம்பித்ததற்கு பிறகு இப்போ வாரத்துக்கு 705 ரூபாய்னா என்ன அர்த்தம்? 800 எவ்வளவுக்கு தசம் பார்க்கணும்? 8000 தசம் பார்க்கணும். 5 எவ்வளவுக்கு? 50. அப்போ 8050 ரூபாய் அவருக்கு வருமானம் எடுத்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நாங்க கொடுக்க ஆரம்பித்தது படிப்படியாக கர்த்தர் என்ன செய்தாரு, ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 6 நாள் கொடுக்க எனக்கு வாங்குவது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. வசதி படைத்தவர்கள் டக்குனு வாங்கிடலாம். ஆனா 7 ஜனங்களிடத்துல வாங்குவது கொஞ்சம் கஷ்டம் தான். அநேக இடத்துல வாங்கிட்டு அவருடைய பாக்கெட்ல நான் வைத்து விட்டுருக்கிறேன். ஜெபித்து அவருடைய பாக்கெட்ல வைத்து விட்டுருக்கேன். ஏனென்றால் ஒரு ஏழை, ரொம்ப பரம ஏழையாக இருக்கிறவர்கள் காணிக்கையை கொடுக்கும் போது அது தெய்வ பயம் இல்லாமல், அவன் தெரியாமல் ஒருவேளை பயம் இல்லாமல் லகுவாக செலவழிச்சுட்டா அது என்னுடைய மனதுக்கு கஷ்டமா இருக்கு என்பதற்காக ஏழைகளிடத்தில் வாங்குவதற்கு விரும்புகிறதா. ஏழைகளுடைய பணம் கர்த்தருடைய ஊழியத்திற்கு எந்த அளவுக்கு பயன்படுகிறதோ அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. இன்னும் புதிதாக வருகிற ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, வர வர நாங்கள் என்ன நடத்திருக்கிறோம் ரமேஷ் பிரதர் எப்படி சொல்றோம் உட்கார்ந்துருக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப டீசல் ஆபீசர் மாதிரி இருக்காங்க 2 பேரையுமே. திருச்சபையில் வரணும் அப்படிதான் இருக்கணும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு அவரை கனப்படுகிறவர்களை என்ன பண்ணுகிறவர்? கனப்படுகிறதான் தேவன். ஜனங்கள் மத்தியிலே, குடும்பத்தின் மத்தியிலே உங்களை எல்லாம் உயர்த்துவார், உங்களை எல்லாம் மேன்மைப்படுத்துவார். வாயில் விரல் வைத்து நினைப்பாங்க, இவர்களாம் எப்படி இருக்கிறாங்க. அந்த உயர்வு யார் வருகிறது தெரியுமா? உயிரோடு எழுந்து நமக்குள் வாசமாய் இருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் தான் என்ன செய்ய வருகிறது. அப்போ சகோதரி கிருபாவர்கள் சொன்னாங்க, முன்னாடியோட கர்த்தர் எங்களை என்ன செய்து சொல்றாரு, ஆசீர்வதிச்சுட்டு வாய்ப்பத்தை என்ன சொல்றாங்க. வர்றவங்க எல்லாம் சொல்றாங்க, கர்த்தர் எங்களை என்ன செய்து வர்றாரு, ஆசீர்வதிச்சுட்டு வர்றாருன்னு சொல்லி சொல்றாங்க. நான் அதை பார்க்கிறேன். நாம் அதற்காக ஜெபம் பண்றோம். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிற அந்த காரணத்தினால வருகிறதே ஒழிய நம்முடைய பிரயாசத்தினால் ஒண்ணுமே இல்லை. நாம் ஆண்டவரை உயர்த்த உயர்த்த உங்களுக்கு தடையாய் இருக்கிற எல்லா தடைக்கற்களும் உடைக்கப்படும். வேதம் சொல்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னதாக சென்று எல்லா தடைகளை நீக்கி போடுவார். இன்னைக்கு சில ஜனங்கள் எங்கே போனாலும் தடை தான். வேலைக்கு போனாலும் தடை, தொழில் செய்தாலும் தடை, வியாபாரம் செய்தாலும் தடை, திருமண காரியங்களை பார்க்க போதும் தடை, எல்லா காரியங்களும் தடை தடை தடை. இதை தடை செய்கிறது சாத்தான். ஆனா தடைகளை உடைக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உயிரோடு எழுந்து இன்னைக்கு உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் எந்த சக்திகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டும் என்றது அவசியமே இல்லை. எவ்வளவு பெரிய மந்திர சக்திகளுக்கு பயப்பட வேண்டாம். எவ்வளவு பெரிய வசதி படைத்தவர்கள் சத்துருவாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம். அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நினைத்தால் அவருடைய வார்த்தையிலேயே நிறுத்தி விடுவார். நம்மால் மேற்கொள்ள முடியாத காரியங்களை எல்லாம் ஆண்டவர் மேற்கொள்ள உதவி செய்திருக்கிறார். அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்னும் அற்புதங்களை செய்வார், இன்னும் அதிசயங்களை செய்வார். யோபுடைய சரித்திர புத்தகத்தில் 19 அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசிங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் வாசிங்கள். சீக்கிரமா எடுத்து வாசிங்க. ஹல்லேலூயா. யோபுடைய புத்தகம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஆதியிலே பிதாவாக இருந்ததான தேவன் குமாரன் என்றதான பெயர், இயேசு என்றதான பெயரில் குமாரனாக பிறந்து இன்றைக்கு
கிறிஸ்து என்ற பெயரில் பரிசுத்த ஆவியாக திருச்சபையில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்குள் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நம்மிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்பதற்கு அல்ல, அவர் நம்மை வாழ்வடைய செய்யும்படியாக, நம்முடைய வியாதியிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக, பொல்லாத ஆவியிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக, கஷ்டத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக, நம்முடைய வேதனையை மாற்றும்படியாக, கண்ணீரை மாற்றும்படியாக, துன்பத்தை மாற்றும்படியாகவே அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் எந்த ஒரு மனிதனிடத்தில் வந்து எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்ட சரித்திரமே கிடையாது. எந்த மனிதனிடத்தில் வந்து அவர் கேட்பதே இல்லை. ஆசீர்வாதத்தை பெற்றதான தேவனுடைய பிள்ளைகள், திருச்சபையிலே கடந்து வருகிற விசுவாச பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு பிறகு ஆண்டவரை ஆசீர்வதித்திருக்கிறாரே, அந்த ஆசீர்வதித்த தேவனுக்காக நான் செய்கிறேன், அந்த ஆசீர்வதித்த தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக செய்கிறேன் என்று சொல்லி இவர்கள் மனம் வந்து கொடுப்பதை அல்லாமல் நம் ஆண்டவர் இயேசு நம்மை பயமுறுத்தி எதுவும் கேட்பதே இல்லை, நம்மிடத்துல கெஞ்சி எதுவும் கேட்பதே இல்லை. அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, எனக்கு தேவையா இருந்தால் நான் உங்களிடத்துல கேட்க மாட்டேன், நான் தேவனாக இருக்கிறேன். தேவன் என்பதற்கான அநேக இலக்கணங்கள் தெய்வத்திற்கு இருக்க வேண்டும். அதுல ஒன்றுதான் தேவன் என்பவர் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவராக இருக்க வேண்டுமே ஒழிய வாங்குகிறவராக இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனையே கொடுத்தார். ஜீவனையே கொடுத்தவர் மற்ற எல்லா நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பது நம்பிக்கை மட்டுமல்ல, அது என்னது உண்மை. அது உண்மைக்கு நாம எப்படி இருக்கோம்? சிலர் கிறிஸ்தவர்கள் வந்து கேட்பாங்க, எங்க தெய்வம் பாருங்க அப்படி இருக்கு, அவங்க தெய்வம் பாருங்க அப்படி இருக்கு. நீங்க உங்க தெய்வத்தை காட்டுங்க. நீங்க உங்க தெய்வத்தை என்ன செய்ய, எப்படி காட்டுவீங்க? நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் படத்தை வச்சு இதுதான் தெய்வம் காட்ட போறீங்களா? நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவின் படத்தை வந்து போடுறதில்லை. ஏன் போடுறதில்லை? ஏன் போடக்கூடாது? ஏன் போடுறது? ஏன் போடக்கூடாது? இயேசு கிறிஸ்துவை போட்டீங்கன்னா அது நீங்க மனுஷனா இருக்கிறதான அந்த தெய்வத்தினுடைய சாயல் கூட வச்சிருக்கிறீங்க. அவர் மனுஷனோட வந்தார், இது அவருடைய சாயல். ஆனா வேதம் என்ன சொல்லுது? கர்த்தர் எப்படி இருக்கிறார்? அவர் ஒன்று சரி. ஒரு வீட்டில் ஒரு கூரை வீட்டில் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து படத்தை மாட்டி வச்சிருக்காங்க. திடீர்னு வீடு தீ பிடிக்குது. சொல்றாங்க சொல்லுவாங்க, அந்த இயேசு கிறிஸ்து படத்தை எடுத்து, இயேசு கிறிஸ்து படத்தை எடுத்து சொல்லுவாங்க. அப்ப நம்ம யாரை பாதுகாக்கிற மாதிரி ஆயிடுது? இயேசுவை நாம பாதுகாக்கிற மாதிரி ஆயிடுது தானே? இயேசு நம்மளை பாதுகாக்கணுமா, நாம இயேசுவை பாதுகாக்கணுமா? நாம தான் வந்து இயேசுவை பாதுகாக்கணும் அப்படின்றதல்ல, அவரை தான் நம்மளை பாதுகாக்கணும். அவரை தான் நம்மளை வந்து பாதுகாத்துட்டு இருக்காரு. நம்ம வந்து ஒரு படத்தை வச்சுட்டு அதை வந்து பாதுகாக்க அவசியம் இல்லை. இந்த இயேசு கிறிஸ்துவ படத்தை வச்சுட்டு அவரை ஆராதிக்கிறதாக நினைச்சு அதுக்கு என்ன பண்றாங்க? மாலை போடுறாங்க, அதுக்கு லைட் கொடுத்து வைக்கிறாங்க, மெழுகுத்திரி கொடுத்து வைக்கிறாங்க. யாருக்கு வந்து லைட் கொடுத்து வைப்பாங்க? யாருக்கு வந்து மாலை போடுவாங்க? யாருக்கு? செத்தவர். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு. இந்த உயிரோடு இருக்கிறதான தெய்வத்தை நீங்க மாலை போடுறதுனால, நீங்க லைட் போடுறதுனால அதை மதிக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் நினைத்து உங்களை அறியாமலேயே உயிரோடு இருக்கிற தெய்வத்தை செத்தவர்களாக நீ மாற்றுறீங்க. அவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஒரு நாள் உயிரோடு எழுதான தேவன் இனிமேல் ஒரு மதிப்பதே இல்லை. இயேசு கிறிஸ்துடைய படம் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு உருவத்திலும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய காலத்துல வந்து என்ன கிடையாது? கேமரா கிடையாது, போட்டோ எடுத்தது இல்லை. அது வந்து எது? வரைவு. அவருடைய திறமைக்கு தகுந்த மாதிரி அந்த நாட்கள்ல ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் ஒவ்வொரு மாதிரி என்ன செய்து வச்சிருக்காங்க? வரைந்து வைத்திருக்கிறாங்க. அது மனுஷனுடைய வரைவு. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய கோபம் வரும்போது சித்திர வினோதங்கள் மேலெல்லாம் வருமா? சித்திர வினோதங்கள் என்றால் என்ன? ரொம்ப அழகாக நேர்த்தியாக வரையப்படுறதான படம் தான் சித்திர வினோதம். அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம வந்து வெறுக்கல. போட்டாவை போட்டா அதை மதிக்கிறோம் என்று சொல்லி நினைக்க கூடாது. அதுக்கு மாலை போட்டா மதிக்கிறோம்னு சொல்லி நினைக்க கூடாது. மாலை போடுகிறது, லைட் கொடுக்கிறது அவரை மதிக்கிறது அல்ல. அவரை நீங்க உயிரோடு இருக்கிறதான தெய்வத்தை மரித்தவர்களாக நீங்கள் மாற்றுகிறீர்கள். அங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? உயிரோடு இருக்கிறதான தெய்வத்தை
நீங்க உயிரோடு இருந்து ஆவியாதான் தேட வேண்டும். அவர் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இப்படிதான் இருப்பார் என்று சொல்லி நினைத்து நீங்கள் ஞாபகார்த்தத்திற்காக வைக்கிறது தவறல்ல. ஆனா அதை வீட்டில் போட்டு நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால், இல்லாத ஒன்றை இருக்கிறதாக நீங்கள் ஆரம்பிக்கும் போது, இல்லாத ஒன்று நான் இருக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்யும்? இல்லாத ஒன்று இருக்கிறேன் என்று சொல்லி நான் வரும். அது என்ன பேரை தான் சொல்லும்? இதுவும் அது அந்த பேரையே சொல்லிட்டு இருக்கோம். நான் இன்னார்தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி என்ன செய்ய சொல்லும். இல்லாத ஒன்றை இருக்கிறதாக நம்ம நினைச்சு ஒரு படத்தை ஆரம்பிக்க கூடாது. இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்றார் அல்லவா? இப்போது இருக்கிறேன், அன்னைக்கு இருந்தேன், இப்போது நான் இருந்து கொண்டு இருக்கிறேன் சொல்லி அன்னைக்கு மோசேயிடத்துல சொன்னவர் அவர் இன்றைக்கும் அவர் என்ன செய்யறார்? இருக்கிறார். அவர் இன்றைக்கு உயிரோடு தான் இருக்கிறார். இன்றைக்கு வல்லமை படுத்தினவராகத்தான் இருக்கிறார். அன்னைக்கு உள்ளதான தெய்வத்தினுடைய வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவே இல்லை. குறைஞ்சிருக்கா? நாம தான் நிறைய காரியத்துல நினைச்சிருக்கிறோம், குறைஞ்சிருக்கிறோம். இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் வைத்தெழுதல் மகிமை மாறவில்லை. இல்லை, உங்கள் வைத்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. உங்கள் நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. தொன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் நாம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் நாம் இயேசு குணமாக்குவார். விசுவாசனமக்கு இருந்தாலோ மகிமை காண்பிடுவோம். விசுவாசனமக்கு இருந்தாலோ தேவ மகிமை காண்பிடுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் மீட்பைகள் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் மீட்பைகள் மகிமை மாறவில்லை. இயேசுவா உங்கள் நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. இயேசுவா உங்கள் நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் மீட்பைகள் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் மீட்பைகள் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் மீட்பைகள் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தவர். அவருடைய வல்லமை குறையாமல் இன்றைக்கு அவர் இருக்கிறார். நாம தான் சரியில்லை. அவருடைய வல்லமை நம்ம செயல்படாமல் இருப்பதற்கு காரணம் யார்தான்? நாம் தான். அவருடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியல, அவருடைய அசைவாட நம்மால் கேட்க முடியல. சிலர் சொல்லுவாங்க, யாரோ ஒரு பின்னாடி வருகிறது போல் எனக்கு எப்படி இருக்கு, ஃபீலிங் இருக்கு. என்னது? பொல்லாதாரி சிலரை ஃபாலோ பண்ணும். பொல்லாதாரி என்ன செய்யுது? ஃபாலோ பண்ணும். சிலருக்கு ஃபீலிங், சிலருக்கு கண்களுக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாலிபன்
பழைய வீட்டில் இருக்கும்போது ஒரு 10 மணி 11 மணி இருக்கணும் நினைக்கிறேன். எங்க வீட்டில் வந்து ஒளியிறாப்புல தனியா ஒரு வாலியம் வர்றாரு. என்னன்னு கேட்டா, ஒரு பொம்பளை என் கூடயே வந்துட்டு இருக்கா. பொம்பளை உண்மையான பொம்பளை இல்லை. யாரு யாரு? பொல்லாதாரி. பொல்லாதாரி சச்சுருவமா கூடயே வந்து வருகிற தெரிகிறபடினால அந்த நபருக்கு எல்லாம் கொடுத்துட்டு, அந்த நபருக்கு பயம் கொடுத்துட்டு, ஆனா வீட்டுல வந்து ஒதுங்கின உடனே அது வந்து என்ன செய்யல. ஒரு ஊழியக்காருடைய வீட்டுக்கு பேய்க்கு அவ்வளவு பயம் இருக்குன்னா, ஆண்டவர் இயேசுவை பார்த்தா என்ன பயம், அது என்ன பயம் வந்து பயப்படும். அந்த ஆண்டவர் இயேசுவை நீங்கள் உங்களுக்குள் ஏற்று வைத்திருக்கிறீர்களா? விசுவாசம் இல்லாத ஜனங்களிடத்தில் ஆண்டவர் இருக்க முடியாது. அவர் நமக்குள் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிற விசுவாசம் தான் ஆண்டவர் உங்களுக்குள் என்ன செய்ய கொண்டு வரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் கூட இருக்கிறத விசுவாசமே இல்லை. நீங்க கிறிஸ்தவர்களா இருப்பது அர்த்தமே இல்லை. நீங்க கிறிஸ்தவர்களான அத்தாட்சியே இயேசு என்னோடு இருக்கிறார் என்றதான ஒரு விசுவாசம் தான். இவர் உங்களை கைவிடவே மாட்டார். எது வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களா, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். மற்ற 28:20 வாசிக்கும் போது நீங்கள் வாசிங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம் வாசிங்க. மற்ற 28:20 வாசிங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உங்களோடு இப்ப இருக்கிறவங்க விட்டு போயிடுவாங்க. உங்களை ரொம்ப வந்து நேசிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப வந்து அன்பு பாராட்டலாம். என்ன செய்து போயிடுவாங்க? கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ உடன்பிறந்தவர்களோ நண்பர்களோ அன்பர்களோ யாரா இருந்தாலும் சரி, நீங்க அவர்களை பிடிச்சு வைக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலும் நீங்க அவர்களை பிடிச்சு வைக்கலாம் முடியாது. அவர்கள் போகிறதான நேரத்தில் வந்து நினைச்சு இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் ஒருவர் தான். அவர் கொஞ்ச நாள் அல்ல, ஒரு சில மாதங்கள் அல்ல, ஒரு சில வருடங்கள் அல்ல, அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் கைவிடவே செய்ய மாட்டேன். கைவிட்டிருக்கிறாரா? கைவிட்டிருக்கிறாரா? உங்களை கைவிட்டிருக்கிறாரா? நீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் என்ன வந்து நேசிக்கிறது உண்மையா, நான் நினைச்சதெல்லாம் இயேசு செய்யணும் நடக்கும். சரியா? என்னைக்காவது உங்க 5 வயசு பையன் பைக் வாங்கி தர கேட்டுக்கானா? கேட்டதாங்க கேட்கலையா? கேட்பான். நான் அந்த பைக் ஓட்டணும், இந்த பைக் ஓட்டணும், அந்த காரை ஓட்டணும், இந்த காரை ஓட்டணும் அப்படின்னு. ஆனா நல்ல பெற்றோர்கள் பிள்ளையை நேசிக்கிறேன் என்று சொல்லி, பிள்ளையுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அதிவேக வாகனத்தை வாங்கி கொடுத்தவங்களும் நிறைய பேர் பிள்ளை இல்லாம இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம், தகப்பனர் வெளிநாட்டுல இருக்கிறாரு, நல்ல சம்பளம், ஏகப்பட்டதான காசு, ஒரே பையன் வந்து ஒரே பையன். அவன் கேட்கறான்னு சொல்லி சில வாகனங்கள் எல்லாம் நம்ம நாட்டில் இருக்கிற சில வாகனங்கள் எல்லாம் நம்ம ரோட்ல ஓட்டுவதற்கு தகுதி இல்லாத ரோடு. ஏன்னா அந்த சிசி அதிகமாக அதிகமாக எடுத்த உடனே ஸ்பீடு போகும். அப்ப அதற்கு தகுந்ததான ரோடுகள் தான் இருக்கணும். ஆனா அந்த ரோட்டுடைய வசதி நம்ம நாட்டுல அந்த அளவுக்கு இல்லை. பெரிய பெரிய சிட்டி ஏரியாவில் ஹைவேல வேணா இருக்கும். அந்த வாகனங்கள் நம்ம ரோட்லாம் என்ன செய்ய முடியாது, ஓட்ட முடியாது. ஆனா அப்படிப்பட்டதான வாகனங்கள் நம்முடைய அரசாங்க அனுமதி கொடுத்து இது வந்து வியாபாரம் பண்றாங்க. ஆனா பையங்க கேட்கறது இதைதான் கேட்கறாங்க. சில வாகனங்கள்லாம் ஆக்சிடென்ட் கொடுத்தாச்சுன்னு சொன்னாது குதிரை காலத்துக்கு தூக்கம் கவனம் இல்லாம ஓட்டுறவங்க தூக்கி கீழே போட்டுறோம். அப்படி வாகனங்கள்லாம் இருக்குது. அப்ப அந்த பையன் மேல அன்பா இருக்கிறேன்னு சொல்லி அப்போ இருந்ததுல அதிவேக வாகனத்தை வாங்கி கொடுத்தாரு, 2 வீலர் வாங்கி கொடுத்துட்டாங்க, என் ஓட்டணும். பட் கடைசியில் என்னாச்சுன்னா ஒரு கடற்குள்ள கண்ணாடி உடைச்சு உள்ள போகுதுதான். நாகர்கோயில் நடந்தான சம்பவம் கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு டைல் கடையில அவங்க ஷோ பண்ணி வச்சிருக்கிறாங்க ஃப்ரண்ட்ல. இவன் போன ஸ்பீடுல கண்ணாடியெல்லாம் உடைச்சு டைலெல்லாம் உடைச்சிட்டு உள்ள போனான். அவனுடைய மாடு என்ன ஆயிருக்கும், அங்கே வந்து எரிச்சிருப்பான். ஒரே பையன் தான், மறித்து போனான்.
அவங்க சொல்றாங்க, இந்த ஒரு வார்த்தை மட்டும் கேட்காம இருந்திருந்தா இந்த பையனை நாங்க காப்பாற்றி இருக்கலாமே. இப்போ அந்த ஆசைகள் எல்லாத்துக்கும் இருக்கும். சொந்த கொண்டாட யாரும் இல்லை, ஆள் இல்லை, தாய் தகப்பன் இருக்கிறாங்க, இந்த காலத்துக்கு கூட அதற்கு ஆள் இல்லை. அப்போ நாம விரும்பினதை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தா, பிள்ளைகளை நேசிக்கிறோம் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தா, நாம பிள்ளைகளை நேசிக்கல, பிள்ளைகளை மறைமுகமாக விரோதிக்கிறோம் என்று அர்த்தம். ஆண்டவராகிய தெய்வமும் ஆண்டவராகிய இயேசுவும் அவர் உங்களை நேசிக்கிறபடினால உங்களுடைய விருப்பப்படி எல்லாம் உங்களை நடத்துவதில்லை. ஆனா உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அவர் நடத்தினாலும் உங்களுடைய விருப்பத்தை விட மேன்மையாக அவர் நடத்துவார். அதைத்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல, உங்களுடைய வழிகளை பார்க்கிறோம், என்னுடைய வழிகள் எப்படி இருக்கு, மேன்மையாக இருக்கிறது. நீங்க ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க, ஆண்டவரே நீங்க என்ன நடத்துங்க, ஆண்டவரே என்னுடைய விருப்பம் நிறைவேற வேண்டாம் சொல்லுங்க ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என்னுடைய விருப்பம் நிறைவேற வேண்டாம், நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை என்னில நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி பாருங்க. நீங்கள் நினைத்திருக்கிறதை விட ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் உங்களை மிக மிக மேன்மையாக நடத்துவார். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரிடத்தில் நாம் நிர்பந்தத்தை கொடுக்கிறோம், ஆண்டவரை எனக்கு இந்த நன்மைகளை தந்தே தீர வேண்டும். ஆண்டவர் எதை நினைக்கிறாரோ அதை தராமல் நாம் அவரிடத்துல கேட்கிறோம் என்பதற்காக நாம கேட்ட பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னுடைய கோபத்துல ராஜாவை கட்டளையிட்டேன், கோபத்துல கட்டளையிட்டேன். ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்களை ராஜா வந்து ஆளக்கூடாது, இஸ்ரவேல் ஜனங்களை யார் ஆள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார் என்றால் அவர் நியாயாதிபதிகள் அடுத்த தீர்க்கதரிசிகள் இவர்கள் தான் ஆள வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய விருப்பம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, எங்களுடைய பக்கத்து தேசத்து ஜனங்களை போல எந்த ஒரு தேவனுடைய மனுஷனும் மற்றவர்கள் வாழுகிறது போல நாம் வாழ விரும்பக்கூடாது. நிறைய ஜனங்களுக்கு மற்றவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டா இவருக்காக இருப்பு கொள்ளாது. அவங்க வாகனம் வாங்கினா இவ்வளவு உடனே வாங்கியே தீரணும். வாகனம் வாங்கலாம், ஆனா அவர்கள் வாங்கி இருக்கிறாங்க என்று சொல்லி வாங்கக்கூடாது. அவங்க வீடை கட்டுக்கிறாங்க என்று சொல்லி நாம் கட்டக்கூடாது. அப்படியெல்லாம் அடுத்தவரிடத்துல போட்டி போடலாம் காரியத்தை செய்தவங்க பின் நாட்களிலே அதிக கஷ்டங்களையும் வேதனை அடைந்திருக்கிறார்கள். அவர்களை விட, உங்கள் அண்டை வீட்டாரை விட, உங்கள் உறவுகளை விட, உங்கள் உடன்பிறப்பை விட, உங்களுடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்களை விட ஆண்டவரை மேன்மையாக வைக்க விருப்பம் கொண்டிருக்கிறார். ஆனா நீங்களாக ஒரு குறுகினதான மனப்பாங்கில் ஆண்டவரே எனக்கு இப்படி செய்ய சொன்னா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நிர்பந்தத்தை நாம் ஆண்டவரிடத்துல கொடுக்க வேண்டாம். ஆண்டவரே உங்க விருப்பத்தின்படி என்ன எப்பாவது கவனி இருக்கீங்களா? இயேசு கூட சில மரணம் விரும்பல, ஜோன்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க அவ்வளவு கொடூரமான விதத்துல அந்த சிலுவை மரணம் இருக்கும் என்பது அவருக்கு தெரியும். கடைசியில் ஒரு வார்த்தை, ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். தேவ சித்தம் என்பது கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான காரியம். நம்ம நிறைய காரியத்துல தேவனுடைய சித்தத்தை வந்து என்ன செய்யறோம், மீறி இருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை மீறி இருக்கிற அப்படின்னாலதான் அனைத்து விதமான கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. நிறைய காரியங்கள் மீறி இருக்கிறோம். ஆண்டவர் செய்ய சொல்லாத காரியங்கள் நாம செய்து, ஆண்டு விளைக்கிறதான காரியங்களை எல்லாம் நாம வந்து செய்து, ஆண்டு செய்ய சொல்றதான காரியம் நாம் செய்யாமல் இருந்தது தேவனுடைய சித்தத்தை முற்றிலுமாக நாம் என்ன செய்யறோம், மீறி இருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை மீறி செய்கிறதான காரியத்திற்கு ஆண்டவர் பொறுப்பாக முடியாது. அவர் சொல்வார், நானும் செய்ய சொன்னேன், மகனுக்கு திருமணம் முடிக்கிறீங்க, மறுபாக வர உண்மையிலே உங்க இருதயத்தில் ஒரு தெய்வ பயமுள்ள ஒரு பிள்ளைய வரணும்னு நினைச்சா தேவன் வந்து அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒத்தாசை செய்வார். நீங்களா ஒரு முடிவெடுத்து கொண்டு வந்துட்டீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க உங்க வாயாலே சொல்ல வேண்டியது வரணும், பெண்ணு நினைச்சு கொண்டு வந்தேன், ஆனா இது யாரெல்லாம் இருக்கு, இது தேவையாலாம் எதுக்கு எனக்கு தெரியும், அது ஒண்ணும் பண்ண முடியாது. நினைச்ச உடனே எடுக்கவும் வேண்டாம்னு சொன்ன உடனே விட்டு அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து வேற இந்த வார்த்தை கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாயில வரவே கூடாது.
ஒரு அவிசுவாசியா இருந்தாலும் கூட விசுவாசி இன்னொரு அவிசுவாசியை கூட என்ன பண்ணக்கூடாது, டைவர்ஸ் பண்ணவே கூடாது. அது வேதம் ஒருபோதும் அனுமதிக்கிறதே இல்லை. எனவே நாம இந்த காரியத்துல நமக்கு தெரியாதபடினாலே முழுவதுமாக யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? தேங்காயா இருந்தா கொட்டி பார்த்து வாங்கி வந்துடலாம், முருங்கைக்காயா இருந்தா முறுக்கி பார்த்து வாங்கி வந்துடலாம், வெண்டைக்காய் இருந்தா ஒடிச்சு பார்த்து வாங்கி வந்துடலாம். அப்படிதானே? ஒழுங்கு பெரியவர்கள் வகுத்து வச்சிருக்கிறார்கள் அல்லவா? மனுஷனை போய் எப்படி பார்த்து வாங்கிட்டு வர, இல்ல மனுஷனை எப்படி பார்த்து வாங்கிட்டு வர? நமக்கு வாங்க தெரியாது. இந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுக்கணும்? இந்த பொறுப்பை நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஏன்னா இருதயத்தை அறிந்தவர் யார் தான்? ஆண்டவர் தான். பெண்ணை பார்க்க போறீங்க, அழகா பேசுவா, பெண்ணு தேர்வோடு பேசுவா. நம்ம பார்த்தோம் நினைச்சுக்கணும், இந்த பொண்ணுதான் நம்ம குடும்பத்துக்கு வரணும். உள்ள வந்த பிறகுதான் தெரியும் போனோம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும், வருவதற்கு முன்னாடியே தெரியும். இப்படிதான் இந்த குடும்பத்துல எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற குடும்பத்துல இவன் வரக்கூடாது. ஆண்டவர் தடை பண்ணுவாரு. நாம வேணுமோ ஆனா ஆண்டவர் தடை பண்ணுவாரு. சில வேளைகள்ல நாம வேண்டாமோ ஆனா ஆண்டவர் கொண்டு வருவாரு. இந்த காரியத்தை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா உங்களுடைய குடும்பம் பரலோகமா இருக்கும். இன்னைக்கு நிறைய விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்கள் நரகமாக இருக்கிறது. இந்த திருமண வாழ்க்கையின் மூலமாக, பிள்ளைகளுக்கு திருமணம் அடித்த காரியத்தின் மூலமாக குடும்பம் பரலோக மாதிரி இருக்க வேண்டிய குடும்பம் இன்னைக்கு முழு நரகமாக இருப்பதற்கான காரணம் என்ன? நாம் தெரிந்து கொண்டது தேவன் தெரிந்தெடுத்து நமக்கு தரவில்லை. தேவன் தெரிந்தெடுத்து தந்திருந்தால் அவருடைய சித்தம் நிறைவேறி இருக்கும். அவருடைய சித்தமாக இருந்தால் பேயா இருந்தா கூட பெண்ணா மாறும். தேவ சித்தமா இருந்தா. ஏனென்றால் ஆண்டவர் எல்லா மனிதர்களையும் மாற்ற வல்லமை படைத்ததான் தேவன். ஆனால் நீங்களாக தெரிந்து கொண்டதான காரியத்துல ஆண்டவர் குறுக்கிடவே மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவோ சொன்னாரு, ஆனா இவங்க என்ன செய்யல, கேட்கல. சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவை தேர்ந்தெடுத்து கொடுப்பது என்ன கிடையாது, விருப்பம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய விருப்பம் தீர்க்கதரிசிகளை வைத்து ஆள வேண்டும் என்று சொல்லி. ஆனா இவங்க சொன்ன உடனே இந்த சாமுவேலுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஆண்டவரிடத்துல போய் சொன்னாரு, இப்படி ஜனங்கள் சொல்றாங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, அவங்க ஒன்ன தள்ளல, யார தள்ளுறாங்க? ஒன்ன வச்சு நான் தான் அந்த ஜனங்களை ஆண்டுட்டு இருந்தேன். நான் சொல்றதை இந்த ஜனங்களை சொல்லுவேன். அப்போ ஆண்டவருடைய ஆளுகை தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அவர்கள் ஒன்ன தள்ளல, யாரும் தள்ளுறாங்க, என்னை தள்ளுறாங்க. ராஜாவை நீ ஏற்படுத்தி கொடு, ஆனால் அந்த ராஜாவுடைய காரியம் இன்னது என்பதை நீ அவர்களுக்கும் என்ன செய், முதலே சொல்லிடு. என்ன காரியம்? உங்களில பிரதானமானவர்களை அவனுக்கு அடிமை வேலை கொள்ளும்படியாக அவன் வைத்துக் கொள்ளுவான். உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அவன் எடுத்துக் கொள்ளுவான். பிரதானமானவர்கள் எல்லாம் அவனுக்கு ஒளிதாக மாற்றிக் கொள்ளுவான். இதுதான் உங்களை ஆளுகிறதான ராஜாவுடைய காரியம் என்று சொல்லுன்னு சொன்னாரு. சொன்னதுக்கு பிறகு அவன் சொல்லிட்டாங்க, எனக்கு இது இந்த ராஜா கட்டாயம். சில இடத்துல சில பிள்ளைகள் பையங்கள் விரும்புவாங்க, எவ்வளவுதான் போய் சொல்லி பாருங்க, இல்ல எவ்வளவு சொன்னாலும் சரி என்ன செய்ய மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. சிலரு தேவனுடைய பேர் சொன்ன என்ன செய்வாங்க, என்ன செய்வாங்க, கேட்பாங்க. யார் அன்புள்ளவர்களோ அறிஞ்சிருப்போம். நீங்க அவங்க சொல்றத நீங்க கேட்டாலே போதும். எதுக்கு தப்பிடலாம்? நீங்க மரண கணிகளுக்கு தப்பிடலாம். அன்னைக்கு யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்னு சொல்லி இருக்கிறதான ஜனங்கள் நெடுகர் போய் என்ன செய்யறாங்க, நெடுகர் போய் தண்டிக்கப்படுறாங்க. சில இடத்துல சொல்லுவாங்க, இந்த பாவத்தெல்லாம் நீங்க செய்றீங்கன்னு சொல்லுவாங்க. என்னப்பா ஒரு நாள் எனக்கு சொல்லுறோம், சித்தப்பா இந்த பாவம்லாம் உங்களை விடாது அப்படின்னு சொன்னாரு. என்ன பாவம்? நீங்க இப்படி லவ் பண்ற பிள்ளைங்களாம் பிரிச்சு பிரிச்சு விட்டுறிய, ஒரு ரெண்டு காரியங்களும் நான் பேசி சரி கட்டி அவங்களுக்கு நல்ல இடத்துக்கு திருமணம் வச்சு நல்லா இருக்காங்க. அப்போ எனக்கு மகன் வர அவர் என்ன சொல்றாரு, சித்தப்பா இந்த தவறெல்லாம் நீங்க செய்றீங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது தவறல்ல. திருமணம் முடிச்சு கொடுத்தவங்கலாம் அதே லைன்ல போயிருந்தா இன்னைக்கு அவர் குடும்பம் அவங்க என்ன சேர்க்க மாட்டாங்க, இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த வரைக்கும் அவர் குடும்பம் இருப்பதற்கான காரணம் தேவனுடைய ஆலோசனை. அவர்கள் என்ன செய்றாங்க, ஏற்றுக்கணும். யார் மீது விரோதம் இல்லை. தேவனுடைய விசுவாசிகள் ஒரு விசுவாசியை திருமணம் முடிக்க வேண்டும். ஒரு மனம் திருமணம் ஒரு மனம் திருமணம் திருமணம் முடிக்க வேண்டும். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது,
அதாவது கழுதையும் குதிரையும் புணர்ச்சி என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. பைபிள்ல சொல்லி இருக்கிறது, தெளிவாக சொல்லி இருக்கிறது. அடுத்தது அவிசுவாசி விசுவாசி, குதிரையும் கழுதையும் சேர்ந்து ஒரே லைன்ல போக முடியாது. குதிரையை திருமணம் முடிக்கணும், கழுதையை திருமணம் முடிக்கணும். நீங்க குதிரையாக இருந்தால் குதிரையை தான் திருமணம் முடிக்கணும். நீங்கள் விசுவாசிகளாய் இருந்தால் விசுவாசியை தான் திருமணம் முடிக்கணும். நீங்கள் மனம் திருமணங்களாய் இருந்தால் நீங்க மனம் திருமணங்களா தான் முடிக்கணும். ஒரு நாள் ஒரு சகோதரர் வந்து கேட்டாரு, ஏன் பாஸ்டர் நீங்க இவ்வளவு இதான் சொல்றீங்க, கிறிஸ்தவர்களாக திருமணம் முடிக்கணும், ஏன் இந்துரோட பிள்ளைங்களை திருமணம் முடிக்க கூடாது, ஏன் முடிக்க கூடாது? நான் சொல்லல, அது என்ன சொல்லுது? இந்த வார்த்தை யார்கிட்ட கேட்க வேண்டிய வார்த்தை? ஆண்டோட கேட்க வேண்டிய வார்த்தை. வேதத்தில் சொல்லி இருக்கு, வேதத்தில் சொல்லிட்டு நான் சொல்றேன். நான் அதுக்காக தான் பேசுறேன். அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி இருக்குது. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஆண்டவர் அறியாத ஒரு நபரை திருமணம் முடிச்சு அவங்களை யார் ஆக்க போறேன், நான் ஆண்டுடைய பிள்ளையா மாற்ற போறேன் அப்படின்னு சொல்லி இவங்க மனசை தேர்த்துறதுக்காக ஒரு வார்த்தையை சொல்லி செய்வாங்க. ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்களை ரட்சித்துக் கொள்வாயோ ரட்சித்துக் கொள்ள மாட்டாயோ அது யாருக்கு? ஆண்டவர் அறியாத நேரத்துல நீங்க ஒரு அவிசுவாசம் முடிச்சிட்டீங்க, கிருபை அவங்க மறந்துட்டாங்க, அதுக்கே நீங்க 1000 கோடி சோத்திரம் போனாதான் ஒரு பெரிய கிருபை. ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறவங்க ஏதோ இன்சிடென்ட்ல ஒரு ஆண்டவர் அறியாதவர்களை திருமணம் முடிச்சு அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா நீங்க நின்று கும்பிடணும், இருந்து கும்பிடணும், உட்கார்ந்து கும்பிடணும், எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தணும். அது கர்த்தருடைய கிருபையினால் நேரம் அதிகமாக போய் கொண்டிருக்க குறித்த சமயத்தில் முடிக்க வேண்டும். நிறைய காரியங்களை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன், நேரம் தான் இடம் கொடுக்கவில்லை. நீங்க லூக்கா 24:2-4 வரைக்கும் பிடித்து வைத்து வாசித்து பாருங்கள். இது ஆண்டவனா இயேசு கிறிஸ்து அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கான ஆதாரம் அவருடைய பெருமையான கல்லறை. அப்போஸ்தலர்கள் 4:33 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மனுஷனாக சஞ்சரித்த நாளிலே அவரோடு கூட இருந்த சீசர்களுக்கு அவர் உயிர் தெழுந்ததற்கு பிறகு என்ன ஆனார்? தரிசனமானார். முதலாவது இயேசு உயிர் தெழுந்ததற்கு பிறகு பார்த்தது யாரு? மகதலேனா மரியாள். ஏன் அவன் முதல்ல பார்த்தான்? இயேசுவுக்கு அன்பாயிருந்த யோவான்லாம் இப்பதான் செய்தாரு. இயேசுவுக்கு அன்பா இருந்த அந்த யோவானை தேடி ஆண்டு போய் முதல்ல அங்கு காட்சி கொடுத்துருக்கலாம். ஆனா யாருக்கு காட்சி கொடுத்தாரு? மகதலேனா மரியாள். என்ன காரணம்? பெண்ணா இருக்க பாவப்பட்ட அப்படியா அப்படின்னு சொன்னாலும் எத்தனையோ பெண்கள் இருந்த மற்ற பெண்களுக்கும் காட்சி கொடுக்காம அந்த மகதலேனா மரியாளுக்கு போய் காட்சி கொடுக்கிறார். அவரிடத்துல இருந்து 7 பிசாசுகளை ஆண்டவர், அந்த அன்போடு அந்த பிசாசுகள் அவ்வளவு அலக்கழிக்கப்பட்டிருப்பா, அவ்வளவு அலக்கழிக்கப்பட்டபடினாலே அந்த அன்பு ஆண்டவர் மேல இருந்தது. இன்னைக்கு நம்முடைய திருச்சபையில் பிசாசுல இருந்து விடுதலையாக்கப்பட்டது அநேகர் ரொம்ப அன்பா இருக்காங்க. என்னிடத்துல ஆண்டவரிடத்துல அன்பா இருக்காங்க, என்னிடத்துல என்ன செய்யறாங்க, என்னிடத்துல அன்பா இருக்காங்க. ஏன்னா அவங்க பட்டதான பாடுகள் அவர்களுக்கு தான் தெரியும். பிசாசுகளே இல்லாம இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. பிசாசுகளே இல்லாம இருக்கிறவங்க பிசாசு ஆடினவங்களை பார்த்து என்ன கொள்ளுவாங்க? ஏளனம் கொள்ளுவாங்க. இங்கே அதெல்லாம் நடந்தா நான் அப்ப சொல்லுவேன் அப்படின்னா ஏளனம் பண்ணாது. நாளைக்கு அது யாருக்கு வந்துடும்? உங்களுக்கு வந்துடும். திரும்ப அவங்களுக்கு வந்துட்டு பொல்லாத ஆவிகள் மனுஷனை பிடித்து அலக்கழிக்கும் போது அவர்கள் படுகிறதான பாட்டிற்கு அளவே இருக்காது. அவ்வளவு பாடுபடுவாங்க. 7 ஆவி அவளை அலக்கழித்தது. எனவே ஆண்டவர் மேல் அவளுக்கு அன்பு, அந்த அன்பை இதயத்தில் வச்சுட்டு இருக்கல, அந்த அன்பை வெளிப்படுத்தினா. எப்படி வெளிப்படுத்தினா? அதிக இருட்டோடு எழுந்து அவரை தேடி எங்க போறோம்? அநேக சீசர்கள் அவர் மனுஷன் இவன் வரமாட்டாருன்னு சொல்லிட்டு எங்க போயிட்டாங்க? மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆனா இவளோ இயேசுவை தேடி கல்லறை வனாந்தரத்துல இருக்கும். வனாந்தரத்துல பெண்கள் போவதற்கு பயப்படுவாங்க. ஒரு பக்கத்துல பயம் இருந்தாலும் பயத்தோடு கூட எழுந்து கல்லறையில போய் தேடுறா. தேடி தேடி பார்க்க அங்கே இருந்து அழுகுறா. அங்க இல்லைன்னு சொன்ன உடனே யார்கிட்ட கேட்கிறா? தோட்டக்காரத்தை கேட்கிறா. எங்கேயாவது இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் போய் எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லலாம் விளம்புகிறா. உடனே ஆண்டவர் தாம என்ன செய்யறார்? இயேசுவிட்டே போய் கேட்கிறார். தோட்டக்காரன் என்று எண்ணி அவரிடத்திலே போய் கேட்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொல்றார், மரியாளே மரியாளே.
நினைச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுக்கு பிறகு அந்த பழைய சாயல இருந்தா முதல்ல அடையாளம் கண்டிருப்பாங்க, முதல்ல அடையாளம் கண்டிருப்பாங்க. அப்போ அவர் உயிரோடு எழுந்ததுக்கு பிறகு மனுஷ சாயலா இருந்தாரு. ஆனா பார்த்த பழைய பழைய தோற்றத்தோடு இல்லை, ஆவியா இருக்கிறது. அது எந்த ஒரு சாயலையும் வர முடியும். இப்ப இயேசு மகிமை அடைந்த ஸ்தலத்தில் இருக்கிறாரு. மரியாளே என்று சொல்லி கூப்பிட்டதற்கு பிறகுதான் இவர் ரபணியின் கால கட்டி செய்கிறார், பிடிக்கிறதற்கு போகிறார். அப்போ முதல் அடுத்தபடியாக பார்த்த சாட்சி, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பது பார்த்த சாட்சி. எபிரேயர் 12:1 நான் அநேக வேதப்பகுதியில் இருக்கிறது, நான் இதோடு முடிக்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வளவு திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி, நாமும் அதில் ஒரு சாட்சி. திரளான சாட்சிகள் இந்த பூமியில இருக்கு. எதுக்கு? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சி, நீங்கள் சாட்சி, இது எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் சாட்சி. இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்க என்ன சொல்றீங்க? ஜனங்கள் கஷ்டத்தை சொல்லுவாங்கல்ல, நீங்க சொல்லுங்க இயேசு உயிரோடு இருக்கிறாருமா, இயேசு தெய்வம் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார், அவர்கள் என்ன செய்வார்? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நீங்க சாட்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்கள் எல்லார் மீதும் பூரண கிருபை. அப்போஸ்தலர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ரொம்ப ஆணித்தரமாக சொன்னாங்க, இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு பலமாய் சாட்சி கொடுத்தார்களாம். அவர்கள் எல்லார் மீதும் கொஞ்ச கிருபை அல்ல, பூரண கிருபை உண்டாயிருந்தது. கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. கிருபை இல்லாமல் நாம் ஜீவனோடு இருக்க முடியாது, கிருபை இல்லாமல் நடக்க முடியாது, கிருபை இல்லாமல் பார்க்க முடியாது, கிருபை இல்லாமல் பேச முடியாது, கிருபை இல்லாமல் சுவாசிக்க முடியாது, கிருபை இல்லாமல் நம்மால் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. இந்த கிருபைகள் நம்முடைய வாழ்க்கையில பூரணமாக கிடைக்க வேண்டுமானால் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பது உங்கள் வாழ்க்கையில செய்த காரியத்தை நீங்க என்ன சொல்லுங்க? சாட்சி சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்திருக்கிறாரு அதை நீங்க சாட்சியா சொல்லுங்க. அவன் இவ்வளவு திரளான சாட்சிகள் இருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசுவை விசுவாசித்தால் மட்டும் போதாது, இந்த உயிரோடைய மேன்மை அறிந்து நாம் ஜனங்கள் மத்தியிலே சாட்சியாக இருப்பதாமே இந்த வார்த்தைகள் நமக்கு பயனுள்ளதாக மாற்றி தருவாராக. எல்லா முழங்கால் படித்து இந்த உயிர்த்தெழுந்தவன் இயேசு இன்னும் நம்மை அவருடைய உயிரோடைய வல்லமையினால் நிரப்பி நடத்தத்தக்கதாக நம்ம எல்லாரும் முழங்கால் படித்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவிக்கிறவரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு ஜீவிக்கிறவரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க இருதயத்தை ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆவியாக இருக்கிற, இன்றைக்கு உயிரோடு எழுந்து ஜீவித்துக் கொண்டிருக்கிற இயேசுவுடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிப்பது எவ்வளவு உண்மையோ மீதமாக நாங்கள் ஜனங்கள் மத்தியிலே கர்த்தாவே ஸ்தோத்திரமான உயிர்த்தெழுதலுடைய மேன்மையை அறிவிக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன், நீரே என் அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். Hallelujah.
இன்றைக்கு இருக்கிறதானே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி பார்த்தபோது எங்கள் வாழ்க்கையில வல்லமையான காரியங்களை செய்தீரே. நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். உங்க உயிர்த்தலுடைய மேன்மை மறுபடியும் நாங்கள் அறிந்து கொண்டு இந்த விசுவாசத்தில் வளரடைய எங்களுக்கு கிருபை செய்தீரே. நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல இயேசுவே, உயிரோடு எழுந்ததான இயேசு, இன்றைக்கு எங்களுக்கு வாசமாய் இருக்கிறீர். இதற்காக நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். எங்களை நீங்கள் தனியே இருக்க விடவில்லை ஆண்டவரே. எல்லா சூழல்களிலும் எங்களை கைவிடாமல் எங்களோடு நீங்கள் இருக்கிறபடினாலே நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த உயிர்த்தலை நினைவு கூறுகிற ஆறுதலை கடந்து வந்து கர்த்தாவே உயிர்த்தலுடைய மேன்மையின் ஆழமாய் அறிந்து கொண்டு கர்த்தருக்கு உதவி செய்து நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. வராத ஜனங்களை வரப்போர் நாள் நடைபெறுகிறதான ஆராதனைகளுக்கு கர்த்தர் அழைத்து வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். சமீபத்தில் தூரத்திலோ வெளிநாடுகள் எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிற ஜனங்கள் உண்டு. எல்லாரோடு கர்த்தருடைய கிருபை கூட இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடிய வியாதிகளுக்கு விலைக்கு காத்துக் கொடுங்க. சத்துடைய எல்லா காரியங்களுக்கு விலைக்கு காத்துக் கொடுங்க. பொருளாதார ராசியுடைய எல்லா சரி செய்வதற்கும் எல்லா அறைகளையும் காத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். போக்குவரவில்லாமல் பாதுகாப்பை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. வருகை தாமதிக்குமாறு இன்னொரு முறையுடைய சன்னிதானத்தில் கடந்தாலும் இருக்கிறதாருங்க. வருகை இருக்குமாறு எதிர்கொள்வதற்கான பரிசுத்த ஜீவியத்தை நல்கின்றது தேவன் வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.